தனுசு, அதிர்ச்சி அடையும், மாற்றம் வரும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 கிரகங்களோட பெயர்ச்சினால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து பல அதிர்ச்சி தரக்கூடிய மாற்றங்கள் நிகழப்போகுது. ஸோ வீடியோவை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் அடுத்து நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லாம கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள பிறந்தவங்களுக்கும் வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வம், இஷ்ட கடவுள்கள் இருக்குங்க. அவங்கள வழிபடும் போது நம்ம லைஃப்ல பல மாற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களுமே நடக்கும். இது எப்படின்னா ஒரு எனர்ஜியை பாசிட்டிவா நம்ம நமக்குள்ள கொண்டு வரும். ஸோ அதனால மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தனுசு காலச்சக்கரத்தின் 9வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்க. இந்த ராசி ஒரு நெருப்பு ராசி. குரு பகவானுக்கு 2 ராசிகள் இருக்கு. அதுல நீர் ராசி ஒண்ணு பாத்தீங்கன்னா மீன ராசி, இன்னொன்னு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தையே தன்வசமா வச்சிருக்கிறாரு குரு பகவான். அப்ப நம்ம செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஞானம், நம்மளோட உயர்ந்த படிப்பு, இறைவனை பற்றி நம்ம சிந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசில தான் இருக்கு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சியும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அண்ட் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய அறிவு சார்ந்த விஷயத்தின் மேல அவங்க எண்ணங்கள் செலுத்துவாங்க. நீங்க கேட்கலாம், எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் எந்த கிரகங்களோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு, கெட்ட கிரகங்களோட இருக்காரா இல்ல சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்காரா, இந்த சுக்கிரன் சந்திரன் மாதிரி சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது சில நல்ல விஷயங்களும் சில கெடு பலன்களையும் அவர் செய்யறாரு. சோ ராசி அப்படின்றது ஒரு பொது பலன் அப்படின்றத மட்டும் நீங்க உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த யூடியூப்ல பாக்குறீங்கல்ல, எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரி தாங்க சொல்றீங்க. நல்ல விஷயம்ன்றீங்க, திடீர்னு கெட்ட விஷயம் நடக்குதுன்றீங்க, என்னதான் நம்புறது, அப்புறம் நாங்க மக்கள் என்னத்தை தாங்க நம்புறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு எல்லாமே ஒரே ஒரு பதில் தான் என்னால கொடுக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கெட்ட காலம் அப்படின்னு வரும்போது 6, 8, 12 உண்டான பாவங்களோட தசாபுக்தி காலங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்கும். அது சுப கிரகங்களா இருந்தா ஓகே, பாவ கிரகங்கள், இயற்கை பாவ கிரகங்களா இருந்தா கண்டிப்பா அதை நீங்க அனுபவிக்க தான் வேணும். புரியுதுங்களா? சோ நாங்க என்னதான் யூடியூப்ல சொன்னாலும் இது ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இந்த தனுசு ராசிக்கு இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் உச்ச பலம் பெறாரு. இதை விட வேற என்னங்க வேணும்? குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன். அது மட்டும் கிடையாது, சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டோட அதிபதியும். அவர் எங்க இருக்காரு? 8ஆம் வீட்டுல போயிட்டு மறையிறது மட்டும் இல்ல, உச்ச பலம் பெறாரு. அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த வருடம் வீடு சம்பந்தமாவோ நில சம்பந்தமாவோ இல்ல நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நிச்சயமா போவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, மனை, வண்டி, வாகனம், உங்களுடைய சுகஸ்தானம். அப்போ உங்களுடைய சுகம் இம்ப்ரூவ் ஆகும். 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. நிறைய பேரு ஆன்மீகத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய தேடல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பெருசா ஆன்மீகத்துல நீங்க இல்லாதவங்க கூட அடுத்த கொஞ்சம் வருடங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிலேயே தான் உச்சம் பெற போறாரு. அதுவும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல உச்சம் பெறாரு. அப்ப அதீத ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சிலருக்கு இயற்கையாவே இருக்கும். பட் இந்த உச்ச பலம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம சனி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இல்லையா? அப்ப 4ஆம் இடம் என்பது என்னது? தாய்ஸ்தானம். 4ஆம் இடம்ன்றது தாய்ஸ்தானம் மட்டும் கிடையாது, வீடு, மனை, வண்டி, வாகனம். நான் முன்னாடி சொன்னேன். அப்ப தாய்ஸ்தானம் அங்க அமர்ந்திருக்கும் போது தாய்ஸ்தானத்துக்கு உண்டான பாவங்களை
சனி பகவான் கெடுப்பாரு. சனி பகவான் இந்த ராசிக்கு ஓரளவுக்கு நட்பு வாய்ந்தவர் தான், ஆனா முழு நற்பலன்களை செய்ய முடியாது அவரால். ஒருவேளை நீங்க சனியோட தசாபுக்தி காலங்கள்ல இருக்கீங்க, அவரோட சொந்த புக்தியோ இல்ல திசைகளோ நடக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு தாயோட ரீதியா நிறைய கருத்து வேறுபாடுகளும் நிறைய பிரச்சனைகளுமே இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு. நீங்க பிறந்த இடத்த விட்டு வேற நாட்டுக்கு போறதோ இல்ல வேற மாநிலங்களுக்கு போறதுக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பாக்குறாரு. 10ஆம் வீடு அப்படின்றது என்னதுங்க? உங்களுடைய தொழில் ஸ்தானம், உங்களுடைய வேலை. புரியுதுங்களா? நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ இந்த காலகட்டங்கள்ல பிசினஸ் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் அதே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒர்க்ல உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. மன நிம்மதி கொஞ்சம் உங்களுக்கு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா சனியோட பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுது. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையா 6ஆம் வீட்டையும் பாக்குது. அப்போ கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க அதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கே பாருங்க. ஏன்னா சனியோட பார்வை 4ஆம் வீடு. அப்போ நீங்க இப்ப இருக்க காலகட்டங்களை சுப விரயமா ஆக்கிடுங்க. இப்ப வீடு ஏதாவது இருக்கு அப்படின்னா ஹோம் லோன் இந்த டைம்ல எடுக்கலாமா, இது கரெக்டான ஒரு டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா அது கட்டுறதுக்கு உண்டான விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துடுங்க. ஏன்னா 6ஆம் பாவமும் ஆக்டிவ்ல இருக்கு. 6ஆம் பாவம் அப்படின்றது வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி. அதே மாதிரி உங்களை ஜாதகத்துக்கு சனியோட பார்வை 7ஆம் பார்வையின் மூலமா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானமும் ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி உங்களோட ராசியை வர சனி பார்த்துட்டு இருக்காரு. சோ அப்போ உங்களுடைய ராசியும் ஒரு கட்டுக்கோப்புலயே வச்சிருப்பாரு. சனியோட 10ஆம் பார்வை கர்மாவின் ஒரு பார்வை. அப்போ ராசிய பாக்குறாரு, உங்களுடைய 6ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்களுடைய 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தையும் பாக்குறாரு. எதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நீங்க நோக்கி போகணுமோ அது அத்தனையுமே சனி அவரோட பார்வையினால கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறாரு. என்ன ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு குருவோட உச்ச பலம். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப கொடுக்க போகுது இந்த நவம்பர் மாசம். சனியோட பார்வையில இருந்து தாக்கத்துல இருந்து ஒரு வித கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போது இந்த குருவோட உச்சமான ஒரு பார்வை. ஏன்னா குருவோட உச்சமான ஒரு பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு, சனியோட வீட்டுக்கே விழுது. சனியோட வீடு 2ஆம் வீடு. சரிங்களா? 2ஆம் வீடு என்பது என்னது? தனம், வாக்கு, குடும்பம். அதான் சொன்னேன், வீடு சம்பந்தமா ஏதாவது லோன் எடுக்கிறீங்கன்னா பார்த்து எடுங்க. அவசரப்பட்டு பெரிய லோனா எடுத்து போய் மாட்டிக்காதீங்க. தொழில் பண்றவங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல உங்களுக்கு பெருசா இருக்காது. பட் ஆனா நீங்க கரியர்ல இருக்கும்போது உங்களுக்கு அதுல சனி சில பல விஷயங்களை உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த சனியும் குருவும் பண்றது. சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல இப்போ இந்த நவம்பர் மாசம் ஃபுல்லாவே சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்காங்க. சூரியன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீச்சம் பெறுது. ஆனா சுக்கிரன் அங்க ஆட்சி பலம் பெறுறாரு. அது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆகாதவரு, 6ஆம் அதிபதி. திரும்ப திரும்ப நான் சொல்றது என்ன, தனுசு ராசிக்கு இந்த நவம்பர் மாசம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது கடன், நோய், எதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு 1க்கு 2-3 வாட்டி யோசிச்சு பார்த்து நிதானமா இறங்கிக்கோங்க. சரிங்களா? அண்ட் துலா ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி வைங்க.